குட்டி லவ்லி செல்லம்ஸ் வெல்கம் சுஸ்வாகத்தம் டு ஜாலியோ ஜாலி ஹிந்தி கிளாஸ். நான் ஒரு ரிடில் கேட்கட்டுமா? என்னையே எல்லா குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். நான் கூட இருந்தால் அவங்க நல்லா சாப்பிடுவாங்க, விளையாடுவாங்க, தூங்குவாங்க, படிப்பாங்க. அம்மா அப்பாவை தொந்தரவு பண்ணவே மாட்டாங்க. குட்டி ஷாப்க்கு போனால் ஃபஸ்ட்டு என்னையே தான் தேடுவாங்க. நான் யாரு? நான் யாரு தெரியலையா? நம்ம கவி சியாராம் சரண் குப்துஜிக்கு தெரியும். அதுக்கு என்ன செய்யணும்? ராஷ்டிர பாஷா पाठ्य पुस्तकोட पहला पत्र that is first paper भाग 1 part 1 पद्य 4 that is poem 4 खिलौना படிக்கணும். ஓ, கெஸ் பண்ணியாச்சா? நம்ம ரிடில்குள்ள ஆன்சர் என்ன? खिलौना. खिलौनाனா டாய், பொம்மை. நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும் தானே? பார்க்கலாமா? நோ 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 தள்ளு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ठीक है, शुरू करते हैं. लेट्स बिगिन. खिलौना मीन्स टॉय, बोम्मई. इस कविता के रचयिता सियाराम शरण गुप्त हैं. दिस poem is written by सियाराम शरण गुप्त. இந்த கவிதை எழுதியவர் सियाराम शरण गुप्त. आपका जन्म ई सन 1895 में चीरगांव में हुआ. You were born in 1895 in चीरगांव. நீங்கள் 1895 ஆண்டு चीरगांவில் பிறந்தீர்கள். आप राष्ट्र कवि मैथिली शरण गुप्त के अनुज हैं. You are the younger brother of national poet मैथिली शरण गुप्त. நீங்கள் தேசிய கவிஞர் मैथिली शरण गुप्ताவின் தம்பி. अनुजना தம்பி. ठीक है. आप राष्ट्रीयता, राष्ट्रीयता ना नेशनलिज्म के पुजारी हैं. You are a priest of nationalism. நீங்கள் தேசியவாதத்தின் பூசாரி. मौर्य विजय, दूरवादल, आर्द्री, पाथे आदि आपके कविता संग्रह हैं. मौर्य विजय, दूरवादल, आर्द्री, पाथे etc. is your poetry collections. मौर्य विजय, दूरवादल, आर्द्री, पाथे போன்றவை உங்கள் கவிதை சேகரிப்புகள். इस कविता में कवि बाल मनोविज्ञान का सुंदर चित्रण देते हैं. बाल मनोविज्ञान चाइल्ड साइकोलॉजी. ठीक है. In this poem the poet gives a beautiful depiction of child psychology. இக்கவிதையில் குழந்தை உளவியலை அழகாக சித்தரித்துள்ளார் கவிஞர். இதுதான் கவி பரிச்சை. இது நீங்கள் இஆர்சிலையும் எழுதணும், சாராம்ஷ்லையும் எழுதணும். ठीक है. நல்லா தரோவாக படிச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் கவிதாவோட மீனிங் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். See the first para. मैं तो वही खिलौना लूँगा. I will take the same toy. वही खिलौना ना same toy. இதை யார் சொல்கிறா? மச்சல் கயா. மச்சல் கயானா அழுது உருண்டு பிடிவாதம் பண்ணி. யார் பண்ணுறா பிடிவாதம்? தீனா கா லால். இப்போ தீனுக்கு மீனிங் வந்து புவர் அப்படி தானே. தீனா கா லால்னா ஏழையின் குழந்தை, ஏழை அம்மாவோட குழந்தை. லால்னா சைல்டு. மே தோ வஹி खिलौना लूँगा मचल गया दीना का लाल. I will take the same toy, said the poor child. Okay. खेल रहा था जिसको लेकर ராஜ்குமார் உச்சால் உச்சால். இப்போ எந்த பொம்மையை அந்த பிரின்ஸ் ராஜ்குமார் வந்து பிரின்ஸ், இதுதான் பிரின்ஸ் தெரியுதா? இந்த பிரின்ஸ் வந்து எந்த பொம்மையை தூக்கி மேலே மேலே போட்டு விளையாடிட்டு இருந்தானோ அந்த பொம்மை தான் அந்த புவர் சைல்டு கேட்குறது. खेल रहा था जिसको लेकर राजकुमार उछाल उछाल, with which the prince was playing. Okay.
होल मीनिंग पाருங்க मैं तो वही खिलौना लूंगा मचल गया दीना काला खेल रहा था जिसको लेकर राजकुमार उछाल उछाल आई विल टेक द सेम टॉय सेड पुअर चाइल्ड with which the prince was playing. புரியுதா? Got it? Very good. இப்போ இந்த செகண்ட் பேரா பாருங்க, இது வந்து அப்படியே உல்டா. मैं तो वही खिलौना लूंगा आई विल टेक द सेम टॉय மச்சல் கயா அழுது உருண்டு பிடிவாதம் பண்ணி யார் கேட்குறா? ஷீஷு ராஜ்குமார் பேபி பிரின்ஸ் யாரோட டாய் கேட்குறாங்க? வஹ பாலக் அந்த ஏழை குழந்தை இருந்ததுல புவர் சைல்டு புச்கார் அப்படின்னா கிஸ் பண்ணுறது ரஹாத்தா பத்மே பத்னா ரோட்டு மேலே ஜிஸ்கோ பாரம்பார் ஜிஸ்கோ பாரம்பார்னா எது அடிக்கடி அகெயின் அண்ட் அகெயின் ஓகே वह बालक पुचकार रहा था पथ में जिसको बारंबार which the poor man's child was kissing again and again on the road. whole meaning பாருங்க मैं तो वही खिलौना लूंगा मचल गया शीशु राजकुमार वह बालक पुचकार रहा था पथ में जिसको बारंबार இதுதான் அந்த ஏழை குழந்தை புவர் சைல்டோட பொம்மை clay பொம்மை ஓகே ஐ வில் டேக் த சேம் டாய் யார் சொல்றா? செட் த பேபி பிரின்ஸ் விச் த புவர் மேன்ஸ் சைல்ட் வாஸ் கிஸ்ஸிங் அகெயின் அண்ட் அகெயின் ஆன் த ரோடு ஓகே புரியுதா? குட் எக்ஸலண்ட். नाउ द थर्ड पैरा वह तो मिट्टी का ही होगा इट मस्ट बी मेड ऑफ क्ले खेलो तुम तो सोने से यू प्ले विथ गोल्ड அந்த பொம்மை களிமண்ணால் செஞ்சது நீ தங்க பொம்மை வச்சு விளையாடு அப்படின்னு யார் சொல்கிறாங்க? தோட் படே ஓடி வராங்க. சப் எல்லாம் தாஸ் தாசியா சர்வெண்ட் மேட்ஸ் ராஜ்புத்திர ராஜ்புத்திரனா கிங் சன் பிரின்ஸ் கே ரோனேசே பிரின்ஸோட அழுகையை கேட்டு எல்லா சர்வெண்ட்டும் மேட்ஸும் ஓடி வர்றாங்க ஓகே वह तो मिट्टी का ही होगा खेलो तुम तो सोने से दौड़ पड़े सब दास दासियां राजपुत्र के रोने से அந்த பொம்மை களிமண்ணால் செஞ்சது நீ தங்க பொம்மையை வச்சு விளையாடு அப்படின்னு எல்லா சர்வெண்ட்டும் மேட்ஸும் ராஜ்புத்திர அந்த இளவரசன்ட்ட சொல்கிறாங்க. எதுக்காக சொல்கிறாங்க? அவன் அழுகையை நிப்பாட்டுறதுக்காக. ठीक है, समझा आप लोगों को? फोर्थ पैरा मिट्टी का हो या सोने का களிமண்ணா இருக்கட்டும் அல்லது தங்கமாக இருக்கட்டும் இன்மே இதில் வயசா ஏக் நஹி அதை மாதிரி ஒன்றுமே இல்லை. இதை யார் சொல்கிறாங்க? அந்த குட்டி பிரின்ஸு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் லைன் வந்து இப்படி ரீட் பண்ணோம். वह तो उसी खिलौने से அந்த குட்டி பிரின்ஸ் வஹனா அவன் உசி खिलौने से அந்த பொம்மையை வச்சு தான். எந்த பொம்மை? அந்த களிமண் பொம்மை. கேல் ரஹாத்தா விளையாடிட்டு இருந்தான். உச்சல் உச்சல் கர் மேலே மேலே தூக்கி போட்டு. मिट्टी का हो या सोने का इनमें वैसा एक नहीं खेल रहा था उछल उछल कर वह तो उसी खिलौने से. இப்போ இந்த பேரால அந்த குட்டி பிரின்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா களிமண் பொம்மையாக இருக்கட்டும் அல்லது தங்க பொம்மையாக இருக்கட்டும் என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ரிச்சான பொம்மையில் அந்த நான் தெருவில் விளையாடிட்டு இருந்த அந்த களிமண் பொம்மை இல்லை, அந்த பொம்மை தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்கிறார். ஓகேயா, புரியுதா? நவ் சி த லாஸ்ட் பேரா. ராஜ்ஹட்டி ராஜ்ஹட்டினா ராஜ்குமார் கா ஹட். கீழே மீனிங்ஸ் கொடுத்துருக்கு பாருங்க. பிரின்ஸோட ஸ்டபர்னஸ் பிடிவாதம். ने फेंक दिए थ्रू सब ऑल अपने रजत तन्नोड वेल्ली हेम गोल्ड उपहार गिफ्ट्स राजहटी ने फेंक दिए सब अपने रजत हेम उपहार. The prince threw away all his silver gold gifts. இதை எப்படி ரீட் பண்ணும் பாருங்க. मैं
वही लूंगा वही लूंगा, ठीक है। आई विल ओनली टेक दैट, ओनली टेक दैट। वह राजकुमार मचल गया, அந்த பிரின்ஸு பிடிவாதம் ஸ்டப்பனாக இருந்தாங்க। ஹோலா பார்க்கலாம்। राज हटी ने फेंक दिए सब अपने रजत हेम उपहार, लूंगा वही वही लूंगा मैं, मचल गया वह राजकुमार। The prince threw away all his silver gold gifts, I will only take that, only take that. The prince became stubborn. वेल पोएम मीनिंग नल्ला पुरिंचा। नेक्स्ट ERC। निम्न पद्यांश का भाव स्पष्ट कीजिए। राजहटी ने फेंक दिए सब अपने रजत हेम उपहार, लूंगा वही वही लूंगा मैं, मचल गया वह राजकुमार। कवि परिचय நம்ம தரோவா பார்த்தாச்சு, ஸ்டார்டிங்லேயே பார்த்தாச்சு है ना। இப்போ நான் ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணுறேன்। इस कविता के रचयिता सियाराम शरण गुप्त हैं। आपका जन्म सन 1895 में चीरगांव में हुआ। आप राष्ट्रकवि मैथिली शरण गुप्त के अनुज हैं। आप राष्ट्रीयता के पुजारी हैं। मौर्य विजय, दूरवादल, आर्द्री, पाथेय आदि आपके कविता संग्रह हैं। भाव मीनिंग। इस कविता में कवि, इन दिस पोएम कवि पोएट बाल मनोविज्ञान चाइल्ड साइकोलॉजी का सुंदर चित्रण देते हैं, गिव्स ब्यूटीफुल डिस्क्रिप्शन। इस कविता में कवि बाल मनोविज्ञान का सुंदर चित्रण देते हैं। In this poem, the poet gives a beautiful description of child psychology. இந்த கவிதையில் குழந்தை உளவியலை கவிஞர் அழகாக चित्रिक्கிறார்। राजकुमार को प्रिंस के अनेक मेनी, रजत वेल्ली, स्वर्ण तंगम के मूल्यवान वैल्यूबल उपहार गिफ्ट्स दिए गए वॉस गिवन। राजकुमार को अनेक रजत स्वर्ण के मूल्यवान उपहार दिए गए। द प्रिंस वॉस गिवन मैनी वैल्यूबल गिफ्ट्स ऑफ सिल्वर एंड गोल्ड। இளவரசருக்கு பல மதிப்புமிக்க வெள்ளி மற்றும் தங்க பரிசுகள் வழங்கப்பட்டன। लेकिन बट उसने ही सब எல்லாம் कुछ फेंक दिए எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டாரு, தூக்கி வீசிட்டாரு। लेकिन उसने सब कुछ फेंक दिए बट ही थ्रू एवरीथिंग अवे, ஆனால் அவர் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்தார்। उसे ही मिट्टी का खिलौना क्ले टॉय ही पसंद था, அதான் பிடிச்சிருந்தது। उसे मिट्टी का खिलौना ही पसंद था, ही लाइक्ड ओनली क्ले टॉय, அவருக்கு களிமண் பொம்மை தான் பிடிச்சிருந்தது। इसलिए அதனால मिट्टी के खिलौने का इशारा करके, सो पॉइंटिंग टू द क्ले टॉय, उसने हट किया। ही इंसिस्टेड, मुझे यही खिलौना चाहिए, आई वॉन्ट दिस टॉय। इसलिए मिट्टी के खिलौने का इशारा करके उसने हट किया, मुझे यही खिलौना चाहिए। सो पॉइंटिंग टू द क्ले टॉय ही इंसिस्टेड, आई वॉन्ट दिस टॉय। எனவே களிமண் பொம்மையை சுட்டிக்காட்டி எனக்கு இந்த பொம்மை வேண்டும் என்று வலியுறுத்தினார்। ओके समझा। नेक्स्ट खिलौना कविता का सारांश लिखिए। राइट द समरी ऑफ द पोएम खिलौना। कवि परिचय वी हैव ऑलरेडी सीन। सारांश समरी। इस कविता में इन दिस पोएम बाल मनोविज्ञान चाइल्ड साइकोलॉजी का सुंदर परिचय है, इज अ ब्यूटीफुल इंट्रोडक्शन। इस कविता में बाल मनोविज्ञान का सुंदर परिचय है, दिस पोएम इज अ ब्यूटीफुल इंट्रोडक्शन टू चाइल्ड साइकोलॉजी।
இக்கவிதை குழந்தை உளவியல் பற்றி அழகான அறிமுகம். बच्चों के लिए फॉर चिल्ड्रन, सोना या मिट्टी, गोल्ड और मड, दोनों बराबर हैं, बोथ आर इक्वल. बच्चों के लिए सोना या मिट्टी दोनों बराबर हैं. फॉर चिल्ड्रन, गोल्ड और मड, बोथ आर इक्वल. குழந்தைகளுக்கு தங்கம் அல்லது மண் இரண்டும் சமம். கபி கபி சம்டைம்ஸ், மிட்டி கே खिलौने क्ले टॉयज, उन्हें அவங்களுக்கு सोने के खिलौने की अपेक्षा கோல்டு டாய்ஸோட மீன்ஸ் ரேதர் தேன் சொல்கிறோம்ல, கி அபேக்ஷானா தேன், அதிக் प्यारे होते हैं ரொம்ப பிடிக்கும். कभी कभी मिट्टी के खिलौने उन्हें सोने के खिलौने की अपेक्षा अधिक प्यारे होते हैं. Sometimes clay toys are more dear to them than gold toys. சில நேரங்களில் தங்க பொம்மைகளை விட களிமண் பொம்மைகள் அவர்களுக்கு மிகவும் பிடிக்கும். Got it? कविता में in the poem एक राजकुमार, one prince, मिट्टी के खिलौने களிமண் பொம்மை के लिए काह हट करता है पिடிவாதம் பண்றான். जिसके साथ with which दीन का बच्चा पुअर चाइल्ड पथ में खेल रहा था was playing on the path. कविता में एक राजकुमार मिट्टी के खिलौने के लिए हट करता है जिसके साथ दीन का बच्चा पथ में खेल रहा था. In the poem, a prince longs for the clay toy with which the poor child was playing on the path. கவிதையில் ஒரு இளவரசன் ஏழை குழந்தை பாதையில் விளையாடி கொண்டு இருந்த களிமண் பொம்மைக்காக ஏங்குகிறான். உஸ் खिलौने அந்த பொம்மை, को लेकर அதை எடுத்துதான், ராஜ்குமார் भी அந்த பிரின்ஸும் खेल रहा था விளையாடிட்டு இருந்தான். उस खिलौने को लेकर राजकुमार भी खेल रहा था. The prince was also playing with that toy. இளவரசனும் அந்த பொம்மையுடன் விளையாடி கொண்டு இருந்தான். ராஜ்குமார் the prince, ராஜ்மஹல் पैलेस, वापस आने के बाद भी திரும்பி வந்ததுக்கு அப்புறமும், उसी அதே, मिट्टी के खिलौने களிமண் பொம்மை के लिए काह हट करता है इंसिस्ट பண்றான். ओके, राजकुमार राजमहल वापस आने के बाद भी उसी मिट्टी के खिलौने के लिए हट करता है. Even after returning to the palace, the prince insists on having the same clay toy. அரண்மனைக்கு திரும்பிய பிறகும் இளவரசர் அதே களிமண் பொம்மையே வைத்திருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். दास दासियां the maids and servants, उन्हें समझाते हैं कि அவனை புரிய வைக்கிறாங்க, கன்வின்ஸ் பண்றாங்க. वे उसे सोने के खिलौने देंगे, they will give him gold toys. दास दासियां उन्हें समझाते हैं कि वे उसे सोने के खिलौने देंगे. The maids and servants convince him that they will give him gold toys. பணிப்பெண்கள் மற்றும் வேலைக்காரர்கள் அவனுக்கு தங்க பொம்மைகளை கொடுப்பதாக விளக்குகிறார்கள். वे कहते हैं कि they say that मिट्टी के खिलौने से सोने का खिलौना अच्छा है. களிமண் பொம்மை விட தங்க பொம்மை சிறந்தது. वे कहते हैं कि मिट्टी के खिलौने से सोने का खिलौना अच्छा है. They say that a gold toy is better than a clay toy. களிமண் பொம்மை விட தங்க பொம்மை சிறந்தது என்கிறார்கள். लेकिन ஆனால்
राजकुमार कहता है कि द प्रिंस सेज दैट मिट्टी का हो या सोने का, वेदर इट इज क्ले और गोल्ड, जिस खिलौने के साथ द टॉय विथ विच वह पथ में खेल रहा था, ही वॉज प्लेइंग ऑन द रोड, वही खिलौना चाहिए, ही वॉन्ट्स द सेम टॉय, क्योंकि बिकॉज उसमें बड़ा आनंद आता था, बिकॉज इट गेव ग्रेट प्लेजर। ओके, लेकिन राजकुमार कहता है कि मिट्टी का हो या सोने का, जिस खिलौने के साथ वह पथ में खेल रहा था वही खिलौना चाहिए, क्योंकि उसमें बड़ा आनंद आता था। बट द प्रिंस सेज दैट वेदर इट इज ऑफ clay or gold, the toy with which he was playing on the road is the one he wants, because it gave great pleasure. ஆனால் அது களிமண் அல்லது தங்கமா இருந்தாலும் சாலையில் விளையாடி கொண்டு இருந்த பொம்மை மிகுந்த மகிழ்ச்சியே கொடுத்ததால் அது தனக்கு வேண்டும் என்று இளவரசர் கூறுகிறார். चलते चलते போக போக राजकुमार இளவரசன் अधिक हट करने लगा, ரொம்ப பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஓகே, चलते चलते राजकुमार अधिक हट करने लगा, gradually the prince became more stubborn, போக போக இளவரசர் மேலும் பிடிவாதமாக மாறினார். उसने அவன் सभी स्वर्ण की चीज़ों को எல்லா गोल्ड थिंग्सों फेंक दिए, थ्रू अवे, उसने सभी स्वर्ण की चीज़ों को फेंक दिए, he threw away all the gold things, தங்க பொருட்களை எல்லாம் தூக்கி எறிந்தான். क्योंकि बिकॉज उसे அவனுக்கு मिट्टी का वह खिलौना ही पसंद था, அந்த क्ले பொம்மை அந்த களிமண் பொம்மை தான் பிடிச்சிருந்தது. ஓகே, क्योंकि उसे मिट्टी का वह खिलौना ही पसंद था, बिकॉज ही लाइक्ड दैट क्ले टॉय ओनली, ஏனென்றால் அவனுக்கு அந்த களிமண் பொம்மை தான் பிடித்திருந்தது. बच्चों का स्वभाव, குழந்தைகளோட நேச்சர் बड़ा विचित्र होता है, ரொம்ப விசித்திரமாக இருக்கும். बच्चों का स्वभाव बड़ा विचित्र होता है, the nature of children is very strange, குழந்தைகளின் இயல்பு மிகவும் விசித்திரமானது. अपनी पसंद की चीज, தனக்கு பிடிச்ச பொருள், सोना या मिट्टी, गोल्ड அல்லது क्ले, उसकी उन्हें कोई चिंता नहीं, அதை பற்றி அவங்க பாதர் பண்ணுறதில்ல, அதை பற்றி அவங்க கேர் பண்ண மாட்டாங்க. अपनी पसंद की चीज सोना या मिट्टी, उसकी उन्हें कोई चिंता नहीं, they don't care whether their favorite thing is gold or clay, அவர்களுக்கு பிடித்தது தங்கமா அல்லது களிமண்ணா என்பதை பற்றி கவலைப்படுவதில்லை. इस कविता में, இந்த போயமில் ராஜ்ஹட், ராஜ்குமாரோட அந்த பிரின்ஸோட பிடிவாதம் அடம் பிடிக்கிறது, ததா பால்ஹட், அண்ட் பால்ஹட்னா சைல்டு ஸ்டப்பர்னஸ், का वर्णन அதோட டிஸ்கிரிப்ஷன், मन को छू लेता है, हार्ट அப்படி टच பண்ணிடுது. इस कविता में राजहट तथा बालहट का वर्णन मन को छू लेता है. The description of royal stubbornness and childhood stubbornness in this poem touches the heart. இக்கவிதையில் அரசு பிடிவாதமும் குழந்தை பருவ பிடிவாதமும் பற்றி விவரிப்பு மனதை தொடுகிறது. அவ்வளோதான், கதம் கதம். எப்போதுமே குட்டீஸ்க்கு அடுத்தவங்க கிட்ட இருக்க பொருள் தான் பிடிக்கும்.
அவங்க கிட்ட எவ்வளோ ரிச்சான டாய்ஸ் இருந்தாலும் அடுத்தவங்க கிட்ட இருக்க பேப்பர் டாய்ஸை பார்த்த உடனே அட்ராக்ட் ஆயிடுறாங்க. அதை கேட்டு அடமும் பிடிக்கிறாங்க. இதைத்தான் கவி சியாராம் சரண் குப்துஜி கிலோனா கவிதால ஒரு பேபி பிரின்ஸும் ஒரு புவர் சைல்டும் வச்சு சைல்ட்ஸ் நேச்சர் இஸ் ஸ்ட்ரேஞ்சுன்னு கிளியராக டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. सियाराम शरण गुप्त जी, आपका खिलौना कविता भले भले वेरा 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 लेवल. ओके, सी ऑल इन नेक्स्ट. अच्छा, फिर मिलते हैं. बाय टू ऑल माय कुटी कुटी लवली चलम्स. टेक केयर.